கனடாவில் மாட்டிறைச்சி விலையை செயற்கையாக உயர்த்தி கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னணி நிறுவனங்கள் $8 மில்லியன் நட்டஈடு வழங்க இணங்கியுள்ளன. கனடா முழுவதும் உள்ள பல்பொருள் அங்காடிகள் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு மாட்டு இறைச்சியை விநியோகிக்கும் பிரபல ஜேபிஎஸ் மற்றும் நேஷனல் பீஃப் ஆகிய நிறுவனங்கள் மீது இந்த விலை நிர்ணய மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் ரகசியமாக ஒன்றிணைந்து விலையை ஏற்றியதே அண்மை காலமாக மாட்டிறைச்சி விலை சடுதியாக அதிகரித்ததற்கு காரணம் என நுகர்வோர் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜேபிஎஸ் நிறுவனம் $7.5 மில்லியன் நேஷனல் பீஃப் நிறுவனம் $4,95,000 நட்டஈடாக வழங்க உடன்பட்டுள்ளன. எனினும் நீண்ட சட்ட போராட்டங்களை தவிர்ப்பதற்காகவே இந்த தொகையை வழங்குவதாகவும் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை எனவும் ஜேபிஎஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நட்டஈட்டு தொகையை உணவகங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தங்களின் சொந்த தேவைக்காக மாட்டிறைச்சி வாங்கிய சாதாரண கனேடிய நுகர்வோரும் உள்ளூர் இறைச்சி கடைகளும் இந்த வழக்கில் தங்களை பதிவு செய்து நட்டஈட்டு பணத்தை கோர முடியும். இதற்கான உத்தியோகபூர்வ பதிவு நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் வரும் மாதங்களில் ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்த நிறுவனங்கள் மில்லியன் கணக்கில் அபராதம் கட்டினாலும் இறுதியில் அந்த பணத்தை நுகர்வோரின் பாக்கெட்டுகளில் இருந்தே மீண்டும் வசூலிப்பார்கள் என உள்ளூர் இறைச்சி கடை உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.